இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் நிறைய கற்றவர்கள் கூட, விடயங்களை நன்கு அறிந்தவர்கள் கூட சில விடயங்களிலே தவறு செய்து விடுகின்றார்கள். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மகாபாரதம். மகாபாரதத்திலே ஒரு அவையிலே, அவையோர் நிறைந்த, அதுவும் நல்ல கற்றறிந்தோர் நிறைந்த அவையிலே பாஞ்சாலி கொண்டு வரப்படுகின்றால். அங்கே துயில் உரியப்படுகின்றது, அவமானப்படுத்தப்படுகின்றாள். அப்பொழுது மாபெரும் ஆச்சாரியர்களான துரோணாச்சாரியார், பீஷ்மர், திருஷ்டாதன் மற்றும் நிறைந்த சபை, எல்லோரும் பெரியவர்கள், மூத்தவர்கள், யாரும் இதை தவறு என்று துரியோதனை தட்டி கேட்கவில்லை. எல்லோரும் மௌனம் சாய்த்தார்கள். ஏன்? எல்லோருமே மௌனமாக இருந்தார்கள். ஒருவருமே இந்த தவறை தட்டி கேட்கவில்லை, இது தவறு என்று சொல்லவில்லை. மகாபாரதத்திலே அத்தனை பேரும் அழிவுக்கு காரணம் அதுதான். அங்கே ஒருவர் மட்டும் அந்த இடத்தை விட்டு சென்றார். இந்த தவறு என்று சுட்டி காட்டினார் துரியோதனுக்கு. அவர்தான் விதுரர். விதுரருடைய வில் உலகத்தை அளிக்கின்ற வல்லமை பெற்றது. நீதி தவறாத பெரிய ஒரு மகான். விதுர நீதி என்கின்ற ஒரு புத்தகம் கூடி இருக்கின்றது. அவரால் சொல்லப்பட்ட ஆட்சி முறைகள், அந்த நெறி தவறாத தர்மங்கள் எல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த அவையிலே விதுரர் மட்டும்தான் அந்த திரௌபதிக்கு நடந்த துயரத்தை பார்த்துவிட்டு அந்த அவையை விட்டு அவர் சென்று விட்டார். அது தவறு என்று சுட்டி காட்டி சென்று விட்டார். எனவே எங்கே எந்த விடயம் தவறோ அதை துணிந்து சுட்டி காட்ட வேண்டும். நாங்கள் இருக்கின்ற அவை பெரிய அவை, இங்கே எங்களுடைய சொல் எடுபடாது. விதுரருடைய சொல் எடுபடவில்லை. ஆனால் அவர் அதற்காக அவர் பயங்கொள்ள இல்லை. தவறை தவறென்று சொன்னார். அதனால்தான் மகாபாரதத்திலே அழியாமல் இருந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். மகாபாரதத்திலே துரியோதனனை சார்ந்த அத்தனை பேரும் அழிந்தார்கள். விதுரர் மட்டும் அவர் போரிலும் கலந்து கொள்ளவில்லை, அழிவையும் அவர் எதிர்கொள்ளவில்லை. அந்த நீதி அவரை காப்பாற்றியது, அந்த நேர்மை அவரை காப்பாற்றியது, அந்த தத்துவமான வாழ்க்கை அவரை காப்பாற்றியது. அவர் தன்னுடைய அந்த மகத்தான அந்த வில் துரியோதனன் போன்ற கெட்டவர்களுக்காக அது பயன்படக்கூடாது என்று அந்த வில்லையே முறித்தெறிந்துவிட்டு அந்த போரிலேயே கலக்காமல் சென்றவர். அவருடைய வாழ்க்கை நெறி ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி. அந்த விதுர நீதி என்பது இன்றும் பேசப்படுகின்ற ஒரு நீதி. எனவே நாங்கள் தவறு என்று வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயந்தோ இல்லை இது நாங்கள் சொல்லிவர்கள் கேட்க மாட்டாங்களோ நினைப்பது இயல்பு. ஆனால் தவறை தவறென்று சொல்லிவிட்டு வர வேண்டும். அது எங்களுடைய சரியான நீதியாக இருக்கும். எங்கள் கண்முன்னே ஒரு தவறு நடந்தால் அது தவறு என்று சொல்வதிலே எந்த பயமும் நீங்கள் யாருக்கும் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த விடயம், நாங்கள் கற்ற விடயம், இது ஒரு அவை நாகரிகம் அற்ற விடயம் என்பதை அழகாக சொல்லி போட்டு வரலாம். அவர்கள் செய்வதும் செய்வாததும் அது அவர்களை பொறுத்தது. அது அவர்களுக்குரிய தண்டனை கிடைத்தே தீரும். ஆனால் நாங்களாக இருக்க வேண்டும். இதை ஒவ்வொருவரும் உங்களுடைய விடயங்களிலே, உங்களுடைய குடும்பத்திலே இருந்து கூட, உங்களுடைய குடும்ப இல்லங்களிலே கூட, உங்களுக்கு பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் கூட சில தவறுகளை புறம்பாக செய்தால் நீங்கள் பிள்ளைகள் சுட்டி காட்டலாம். அம்மா இது தவறு, அப்பா இது தவறு, எங்களுக்கு இது தேவையில்லை என்பதை நாங்கள் வழிநடத்த வேண்டும். எங்களுடைய தவறுகளை நாங்கள் சரியாக சுட்டி காட்ட வேண்டும். யார் இவர் என்று பார்க்கக்கூடாது. எங்களுக்கு இது தவறென்று தெரிந்தால் இந்த தவறை நேராக சொல்லுவது மனிதனுடைய நல்ல இயல்புகளிலே ஒரு நல்ல இயல்பு. அதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து